வணக்கம். உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உரையாடல் நிகழ்ச்சியில் நிறைய செலிபிரிட்டி சந்திச்சுக்கிற மாதிரி இப்போ வணங்கான் டீம்ல இருந்து நம்மளுடைய லீட் கேரக்டரா அண்ட் பாண்ட் டூல இருந்தே அவர் ஒரு ஆக்டரா இருந்துட்டு இருக்கிறாரு. இந்த எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு ஆக்டர், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் அருண் விஜய் சார் வந்திருக்காங்க. வெல்கம் சார். வணக்கம். உங்களை ரொம்பவே சந்திச்சது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் ஆஃப்டர் வணங்கான் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் அவ்வளோ உழைப்பு அதில் போட்டிருக்கோம். இன்னைக்கு மக்கள் அதை பார்த்து பாராட்டுகளும் நடிப்புக்கான அந்த ஒரு விஷயம் அங்கீகாரம் கிடைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பாலா சார் அதுதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். அண்ட் ஃபர்ஸ்ட் படம் கமிட் பண்ணும் போதே அதுதான் மைண்டில் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக அப்படியே வேற மாதிரி ஒரு விஷயம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாருன்னு இன்னைக்கு அதை ஆடியன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி அப்படி கொண்டாடும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா உங்களுடைய மூவிஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா இந்த மனுஷன் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, இன்னும் அதுக்கான அங்கீகாரம் மக்கள் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கும். அது ஃபுல்ஃபில்லா இப்போ வணங்கான்ல நீங்க பயங்கரமா கொடுத்துருக்கீங்க. அந்த அது உங்களுக்கு சார் ஸ்டோரி சொல்லும் போதே உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு. நிச்சயமா எனக்கு கதையும் எனக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஓகே. ஸோ இன்னைக்கு ஆடியன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. லேடிஸ் அவ்வளோ பெருசாக கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ எனக்கு அது தோணுச்சு, எனக்கு நிச்சயமா இது வில் பி த மைல் ஸ்டோன் என்னோட கெரியரில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது நடந்துக்கிட்டு இருக்கு. சூப்பர். அதாவது ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய ஃபேமிலியாக இருக்கக்கூடிய எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. யாருமே அது ஒரு நெகட்டிவ் கூட நமக்கு இன்னும் வணங்கானுக்கு சொல்லலை. ஸ்டார்டிங் பாலா சாருடைய படம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி இருந்துட்டு இருக்கு. பரதேசிக்கு அப்புறம் பாலா சார் பேக் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹேஷ்டேக் போட்டுட்டு இருக்காங்க. பாலா சாருடைய மைண்ட் இப்போ எப்படி இருக்கு சார்? பாலா சார் எப்போதுமே ரொம்ப காம் அண்ட் கண்ட்ரோல்டு பர்சன். அவர் பெரிய எமோஷன்ஸை வெளியில் காட்ட மாட்டார். சார் படம் ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் சார் அப்படியா இருக்கும் சூப்பர். பட் ஆனால் உள்ளுக்குள்ளே அவருக்கு இருக்கும், அவருக்கு தெரியும். ஏன்னா படம் பண்ணும் போதே இந்த சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு சில ஷார்ட்ஸ் எடுத்திருந்தோம், அதெல்லாம் ஃபைனலி ட்ரிம்மாக இருந்தது. பட் அதை படத்தில் பார்க்கும் போது அது இந்த கரெக்டான மீட்டரில் அது கரெக்டாக எப்படி எதை கொடுத்தா மக்கள்கிட்ட கொண்டு போய் அது சேருமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஸோ இஸ் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. பாலா சாருடைய படங்களில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் வேற லெவலில் அவர்கிட்ட உழைப்பை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட் எப்படி இருந்தது? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாலா சார் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு இது இருக்கும். இல்லை, பாலா சார்ன்றது நான் மைண்ட் செட் ஆகிட்டேன். ஸோ அதான் இவ்வளோ வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பாலா சார் கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தது. ஏன்னா பிகாஸ் அவர் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி இருந்தது. ஸோ பாலா சார் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாருன்றது எனக்கு மைண்டில் தெரியும். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், அது இந்த இடத்துல எனக்கு ஸோ ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டேன். பட் ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப செட் ஆகிறதுக்கு டைம் ஆகுமா அப்படின்னு நான் பயந்தது படம் ஃபுல்லாக நான் பேச மாட்டேன், காது கேட்காது. ஸோ யார் எங்கே பேசினாலும் நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ஒன்லி எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் இவனோட சைன் லாங்குவேஜஸ் இதெல்லாமே அதை கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாலா சார் அதுக்கான கோச்சிங் எடுக்க சொன்னேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 months அவங்க கூடயே ட்ராவல் பண்ணேன், ஸ்கூல்ஸ்க்கு போனேன். ஸோ அவங்கள பார்த்து அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டோம். பட் என்னென்னா இவனோட கேரக்டர் கொஞ்சம் வேற மாதிரியா இருக்கணும். பாலா சார் ஒரு பிக்சர் வச்சுருந்தார். ஸோ அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி, ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இவன் பண்ணக்கூடாது. ஏன்னா பிகாஸ் அவன் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காது. மற்றவங்க எனக்கு புரிய வைக்கிறதுக்கு வேணால் பர்ஃபெக்டாக பண்ணலாமே தவிர இவன் பேசுனது எல்லாருக்கும் பழகினது தானே. ஸோ அவன் ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டாக சில விஷயங்கள் சொல்லணும், அதையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு ஆடியன்ஸ்கிட்ட அது போய் சேர்ந்துருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது. பட் அது இமீடியட்டாக பாலா சார் ரொம்ப கம்ஃபர்ட் லெவலில் எல்லாரும் இது போதும், நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண வேண்டாம் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் தான் பண்ணி இன்னைக்கு கோட்டியாக மக்கள் முன்னாடி அது நின்று இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுடைய ஃபேஸில் இந்த சிரிப்பு வர்றதுக்கு நானும் ஒரு ரசிகையாக ஆவலாக இருந்திருக்கேன். ஏன்னா எவ்வளோ ப்ரெஸ் மீட் இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு உங்கள் லைஃப்லங்கும்போது
அந்த சிரிப்பு எப்போ அருண் விஜய் சாரோடைய ஸ்மைல் வரும் அப்படிங்கும்போது உங்களுடைய பையன் வந்து நடிக்கும்போது அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வெரி ப்ரௌடாக அப்படி நின்றுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வடங்கானில் வந்து பார்க்குறோம். அதாவது உங்களுடைய ஃபேமிலி சைடு என்ன சொல்கிறாங்க? பயங்கர சப்போர்ட். எல்லாருமே ரொம்ப சர்ப்ரைஸ்டு ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு. ஏன்னா நான் எதுவுமே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணல. என்ன சீன் எடுக்கிறாங்க, இப்படி ஒரு சீனு, அதெல்லாம் எதுவுமே தெரியல. பட் அவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு டெஃப் அண்ட் டம்மா அந்த படத்தில் பண்ணுற ஒரு மாற்றுத்திறனாளியாக பண்ணுறேன்றது மட்டுமே தெரியுமே தவிர மற்றபடி எதுவுமே அவங்கள்ட்ட நான் சொல்லிக்கல. ஸோ இங்கே வந்து பார்த்த உடனே எவ்வளோ பண்ணியிருக்காரோன்னு இதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. நான் நீ பாட்டு சும்மா ஃபோன் பண்ணுவேன், என்னம்மா நல்லா இருக்கீங்களா, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவீங்க, பட் இவ்வளோ பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு. ஸோ அது அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு எல்லாரும் பாராட்டும் போது அம்மா முதற்கொண்டு அப்பா எல்லாருமே வெரி வெரி ஹாப்பி. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்பா கிட்ட இருந்து என்ன வந்துச்சு? நிச்சயமாக உனக்கு அவார்டு கிடைக்கும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பிச்சுட்ட வேற யாரும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஸோ அது அவங்களுக்குள்ள அந்த ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே. சில ஆடியன்ஸ், சில ரசிகர்கள், சில வந்து ரிவ்யூவர்ஸ் வந்து இந்த படம் வந்து சூர்யா கிட்ட இருந்து அருண் விஜய் சார் கிட்ட வருது, இவர் இதை பண்ணிடுவாரான்னு ஒரு சில சின்ன டவுட்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ நீங்க அவங்களுக்கு பதிலடியா இந்த வடங்கான் ஃபில்ம் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கு. நீங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக், பட் அதில் நீங்கள் வந்து ஃபிட்னஸாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனாக இருந்திருக்கும். அது சொல்லும் போது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சா? இல்லை, கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அவர் சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு. பிகாஸ் அந்த பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்கணும். அவன் வந்து நேச்சுரலாக ஒருத்தன் வந்து எப்படி இருப்பான், ஏன்னா ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டான், வந்து சாதாரணமாக இருக்கணும் அப்படின்னும் போது அதுக்காக நான் அதுக்கு தான் சொல்லிட்டு தான் தெரிஞ்சேன். பட் ப்ளஸ் படத்தில் ஒர்க் பண்ணும் போது ஒவ்வொரு சீன் பண்ணும் போதும் அது அப்போ தான் புரிஞ்சுது. ஒரு வேளை ஸ்டிஃபாக இருந்திருந்தால் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா கிளைமேக்ஸ் முதற்கொண்டு அது வந்து அந்தளவுக்கு பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுக்கான விஷயமாக தான் எடுத்துக்கிட்டேன். திருப்பி டக்குன்னு கொண்டு வந்துடலான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம காலங்காலமாக பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ அதனால் அதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓகே. ஏன்னா அவங்க சிஸ்டர்ஸ் கூட வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஜிம்முக்குள்ளேயே நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்களா, அந்த அளவுக்கு ஒரு இதாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெகுலராக அதை எப்படி சார் கடைபிடிக்கிறீங்க? இல்லை, அது எனக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் தரும். அண்ட் ப்ளஸ் நம்ம ஹெல்த்தை ஒழுங்காக வச்சுக்கணும், ஒரு பாடி வேணும். பிகாஸ் நான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஆடியன்ஸ் வந்து என்னை வந்து ஒரு ஆக்ஷன் பார்க்குறாங்க, அதை ரசிக்கிறாங்கன்னா பிகாஸ் அந்த மாதிரி நம்ம உடம்பும் இருக்கிறதுனால அது ரசிக்கப்படுது. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். பிகாஸ் என்னோட கேரக்டர்ஸ் அப்படி தான் தேவைப்படுது. ஸோ ஒவ்வொரு படத்துலையும் வேறு ஒரு ஃபிசிக்கை கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஸோ அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய அப்பா, உங்களுடைய பாண்டிங் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். பட் அருண் விஜய்னா இவங்க இப்படித்தான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், ஆனால் உங்களுடைய மிஸ்ஸஸ்க்கு தெரியும். அருண் விஜய்னா யாரு சார்? நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக நிறைய சஜஷன்ஸ் வெளியிலேருந்து வந்தால் கூட நான் எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம். கொஞ்சம் ஸ்டபர்னாக சில விஷயங்கள் நான் முடிவெடுப்பேன். ஏன்னா நிறைய பேர் ஏன் இதை பண்ணலாமே, அதை பண்ணலாமே, இது வந்துக்கிட்டு இருக்கே, இதை பண்ணுங்க அப்படின்னு புஷ் பண்ணால் கூட நான் அது வந்து வேண்டான்னு நினச்சேன்னா எனக்கு ஏதோ எனக்கு ஒன்று தோணும். பிகாஸ் இவ்வளோ வருஷமான எக்ஸ்பீரியன்ஸ் இது வேண்டாம், வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து போயிட்டுருக்கோம், அப்போ வந்து இது தேவையில்லாமல் இது ஒரு வேறு மாதிரி ஒரு இது வரும் அப்படின்றதுக்காக வேண்டான்னு நான் சொன்னது உண்டு. ஸோ ஐ திங்க் ஐ லிசன் டு மை செல்ஃப் ஃபர்ஸ்ட். அந்த ஒரு விஷயம் எனக்கும் ஆர்த்திக்கும் தெரியும். எல்லாரும் சிரிச்சுட்டே நான் சரிப்பா சரி யார் சொன்னாலும் ஓகேன்னு கேட்டுருவேன். பட் எண்டில் ஐவன் ஆர்த்தி நோஸ் தட் ஐ வில் டிசைட் சம்திங் விச் இஸ் ஆக்சுவலி பட் அது ஆக்சுவலாக கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. நான் பண்ணுற அந்த டிசிஷன் நான் வெயிட் பண்ணால் கூட ஒரு 6 மாதம் நான் படம் கதை கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா கூட அந்த வெயிட் வந்து இட் வில் பி ஒர்த் இட் அப்படின்னு நான் நம்புவேன். ஏன்னா நம்மளோட விஷயத்த நம்ம தானே நம்பணும். ஸோ அதுக்கான உழைப்பை நம்ம கொடுக்கணும் அண்ட் அதுக்கான ஃபோக்கஸ் இருக்கணும். சும்மா ஜஸ்ட்டு நம்ம பண்ணிட்டதெல்லாம் ரைட்டுன்னு சொல்ல முடியாது. பட் அது எல்லாமே அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம மைண்ட் செட் இருக்கணும். அது வந்து ஐ திங்க் இந்த பீரியட் நான் சொன்னேனே, நம்ம வந்ததுலேருந்து இவ்வளோ நாட்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள், மனிதர்களை பற்றி கற்றுக் கொடுத்த விஷயங்கள், சுச்சுவேஷன்ஸை பற்றி கற்றுக் கொடுத்த விஷயங்கள், ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போ ஹெல்ப் ஆகுது. அண்ட் ஐ ஃபோக்கஸாக என்னால் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஓகே. அதாவது வணங்கான்லேயும் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டர்ஸ் அரௌண்டிங் ஏன்னா அந்த பாண்டிங்கில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி வேயாக இருந்துச்சா? இல்லை, எனக்கு அந்த சிஸ்டர் கேரக்டர் மேலே எனக்கு நல்ல என்னோட சிஸ்டர் மாதிரி தான். எங்களுக்கே பொறாமையாக இருக்கும் சார். ஆக்சுவலாக எப்படி இவ்வளோ பாசமாக இருக்காங்க. ஆக்சுவலாக டச் சார். ஆக்சுவலாக என்னென்னா
நீங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன் திவாலியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், அந்த ஃபேமிலியா ஒரு இது குடுக்குறீங்க இல்லையா, அந்த வைப் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை, இப்போ குடும்பம் தான் நமக்கு வந்து முக்கியமான ஸ்ட்ரென்த். அது நிறைய பேர் மறந்துடுறோம். கண்டிப்பா. அதுதான் முக்கியமான. என்ன இப்போ வெளியாட்கள் இருந்தாலும் ஃபைனலாக நிற்க போகிறது நம்ம குடும்பம். ஸோ அவங்க அந்த உறவுகள் முக்கியம் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஃபீல் பண்ணுவேன். அண்ட் ஐ கீப் தட் இன் மைண்ட். ஈவன் தோ நாங்கள் வந்து ரெகுலர் மீட்டிங் இல்லைனாலும் இந்த மாதிரி அக்கேஷன்ஸில் நாங்கள் மீட் பண்ணும்போது அந்த ஒரு பரஸ்பர அன்புகளை நாங்கள் பகிர்ந்துக்கிறதுலையும் அண்ட் அது ரொம்ப முக்கியமான. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து அப்பா அம்மா நம்ம சம்டைம்ஸ் உட்காந்து ஒரு ½ hour கூட நம்ம பேச முடியறது இல்லைன்னா அவ்வளோ வேலைகள் இருக்கு, பிஸியாக இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் ஐ திங்க் ஈவன் நான் வந்து பிகினிங்லேருந்துல நடுவில் நம்ம ஒர்க் பண்ணும் போதெல்லாம் நான் டக்குன்னு மறந்துடுவேன். இந்த சென்ஸ் டென்ஷனில் மேபி அந்த இதை எடுத்துக்கிட்டு இருக்கோம் பேச மாட்டேன். பட் அது இப்போ நான் வந்து ஐ ரியலைஸ்ட் அண்ட் கொஞ்ச நேரம் உட்காந்து அம்மாட்ட பேச, என்னம்மா நல்லா இருக்கீங்களா, அந்த ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes அவங்க கூட உட்காந்து பேசும்போது அது ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு. அது வந்து வேற ஒரு விஷயம். அண்ட் ப்ளஸ் அவங்க நம்மளே நினச்சிட்டே இருப்பாங்க ஆல்வேஸ், நமக்காக ப்ரே பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் தே ஆர் த பெஸ்ட் சோல். அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் இருந்ததுன்னா நம்ம எதை வேணால் சாதிக்க முடியும். என்னோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அப்படி தான் எங்களோட வளர்ப்பும் இருந்தது. தேங்க்ஸ் டு அப்பா அம்மா, எங்களோட தாத்தா பாட்டி இருக்கிற எல்லாரும் அப்படிதான் எங்களை வளர்த்தாங்க. கண்டிப்பா அதை பார்க்கும்போதே எங்களுக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த ஃபிலிம்லையும் ரிதா வந்து உங்களுக்கு பயங்கரமா வந்து ஈக்குவலா உங்களை பார்க்கவா, நீங்க பேசாம வந்து ஆக்ட் பண்றீங்க, ரிதா வந்து பேசியே வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஒரு பாண்டிங் உங்களுக்கு அங்கேயே செட் ஆயிடுச்சா, இல்ல ஆக்டிங் அவங்க? இல்லை, நாங்கள் அங்கே போய் தான் செட்ஸில் போய் தான் நான் ஃபஸ்ட்டு அவங்க கூட வந்து ஒரு பாண்டிங் ஏற்பட்டுச்சு. அண்ட் சீன்ஸும் ரொம்ப அழகா. அண்ட் அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டு. தமிழ் பெருசாக ஃப்ளூவெண்ட்டாக வராது. மலையாளி, ஷீஸ் அ மலையாளி கேர்ள். பட் ரொம்ப அழகான ஆக்ட்ரஸ். புரிஞ்சுக்குது அது சுச்சுவேஷன். ஏன்னா பாலா சார் வந்து செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அது ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் ப்ளஸ் அந்த பொண்ணும் ரொம்ப டெடிக்கேட்டடாக சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுலேருந்தும் சரி எல்லாமே, பிகாஸ் பேசிக்கிட்டே பண்ணணும் அந்த ஒரு விஷயமெல்லாம் இருந்தது. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் வி ஹேட் அ வெரி குட் பாண்ட். படம் முடியும் போது ஒரு சிஸ்டர் ஊருக்கு போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங். நான் என்னடா அது முடிஞ்சிருச்சா பண்ணி, பிகாஸ் அவ்வளோ இன்டென்ஸான சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். நல்ல பாண்டிங் அங்கே ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வெளியிலேருந்து பார்த்து அதுதான் ஸ்க்ரீனில் தெரிஞ்சுது. ஏன்னா அது உண்மையே அது ஐ ஃபெல்ட். ஏன்னா அந்த சீனில் ஒவ்வொரு சீன்லேயும் ஐ ஃபெல்ட் தட். பிகாஸ் ஒரு சிஸ்டர்னு மைண்டில் வரும்போது தான் அது வரும். அது அப்படி தான். ரோஷினியும் வந்து சலைச்சவங்க இல்லை. அவங்களுடைய அந்த ஃபஸ்ட் ஆரம்ப கட்டத்துல இருந்து அவங்களுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பர்ஃபெக்டாக வந்து பொருந்தி இருந்தது. இந்த ஷூட்டிங்லாம் வந்து கன்னியாகுமரி சைடு தான் மோஸ்ட்லி எடுத்திருக்காங்க. அந்த கூடுதலை அந்த சைடு தான் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு அந்த வெதர் கண்டிஷன் எப்படி இருந்தது? பயங்கர சூடு. சென்னை தான் சூடுன்னா அது வெள்ளத்துக்கு அது வேற லெவல்ல இருந்தது. பட் எல்லா சீன்ஸும் பார்த்தீங்கன்னா வெளியில தான். ஸோ உங்களுக்கு மேக்கப் போட தேவையே இருந்திருக்காது. ஆல்ரெடி நான் இங்கே வந்து கொஞ்சம் சன் டேன்லாம் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு சட்டை இல்லாமலாம் பீச்சில் ஓடிக்கிட்டு இருந்தேன். இங்கே ஷூட்டிங் முன்னாடி அங்கே போனால் அது தேவையில்லையே, போட்டு இங்கேயே நின்றுலாம் போட்டிருக்கேன். 2 நாள்லேயே உங்களுக்கு அந்த கலர் கொடுத்துரும். செம வெயில். ஆக்ஷனாக இருக்கட்டும், ரன்னிங் எல்லாமே இந்த வெயில் தான். ஏன்னா சில சீன்ஸ் வந்து செருப்பு இல்லாமல் சில சீன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பயங்கர கொதி. பட் எல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னும் போது அதெல்லாம் தெரியல. ஏன்னா நம்ம ஒரு புது விஷயம் ஒன்று பண்ணுறோம். அண்ட் இது ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இந்த ஸ்கிரிப்டும் சரி, ஆடியன்ஸ்ட்டு வேறு என்னமோ பண்ண போகுது. ஸோ இதுக்காக நம்ம இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றது மைண்ட் செட் ஆகிடுச்சு. பாலா சார்ன்னும் போதே 100% நம்ம கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ வந்து அதெல்லாம் கஷ்டங்கள் எதுவுமே இப்போ தெரியல. இதுக்கு வி நியூ இட், இது ஏதோ ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்ட்டு. அது இன்னைக்கு பண்ணுதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, உங்களுடைய விக்டர் கேரக்டர் வந்து பயங்கர மேனரிசமான ஒரு மூவி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பயங்கர அந்த சோஃபாவில் நீங்கள் வந்து ஜம்ப் ஆகி உட்கார்ற சீன்லாம் வாவ் அப்படின்னு இருக்கும். அதே சீன் வந்து வடங்காண்டில் உங்களை ஜெயிலுக்குள்ளே தள்ளுவாங்க. ஒரு இது சவுண்ட் ஒன்று கொடுத்தீங்க. ஆக்சுவலாக அப்படி குஸ்ப மொமெண்ட்னு சொல்லலாம். அப்படி இருந்தது அந்த மொமெண்ட். ஆக்சுவலாக அந்த சீன் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்தது? இல்லை, அது பாலா சார் ஒரு விஷயம் ஒன்று பண்ணணுன்னாங்க. அவர் ஒரு விஷயம் பண்ணார். அதை தான் நான் ரெப்ளிகா பண்ணேன். இது மாதிரி ஒரு இது இருக்கணும் அருண் அப்படின்னாங்க. அந்த பண்ணிவிட்டு
அது வேற எக்ஸ்ட்ரா ஒன்று வரணும், அந்த சத்தம் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா. ஸோ இது வந்து டப் பண்ணும் போது இது ரொம்ப பண்ணால் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ வி ஹேட் டு டூ இட் இன் அ மைல்டர். 2-3 ஒரு 10 வாட்டி 10 விதமாக பண்ணி தான் ஒன்று செலக்ட் பண்ணார் பாலா சார். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இட் இஸ் ஏன்னா பின்னாடி நான் பண்ணதை விட பின்னாடி அந்த சவுண்டு கொடுத்தோன்னே ஒரு இந்த கோமணம் கட்டிட்டு பின்னாடி இருப்பார் அவர் வந்து செவுத்துல போய் இப்படி இருப்பார் அந்த பயத்தில். அதுதான் அந்த சீனோட இம்பேக்ட். கரெக்ட். ஸோ ஏன்னா இன்னும் ஆடியன்ஸுக்கு அது ரிவீல் ஆகலை, நமக்கு வந்து ஒரு மாற்றுத்திறனாளின்னு தெரியாது. ஸோ அதுதான் அங்கே அதெல்லாம் அந்த எலிவேஷன் ஆஃப் நானுமே வந்து என்ன படம் ஃபுல்லாக அவர் பேச மாட்டாரா, அப்புறம் என்ன கதை அப்படின்னு இருந்துச்சு. படத்தை முடிச்சுட்டு வெளியில வந்தா பொலன்னு உங்களை பார்க்க கூட இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தீங்க, ஏன்னா நான் இப்படி இருக்கேன் எப்படி போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக போய் நின்றுட்டேன். ஸோ அவ்வளோ இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணுச்சு. இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியில் வந்து சில விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். சில விஷயங்கள் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒன்று நிச்சயம் வேணும் அப்படிங்கிறத வந்து பாலா சார் இந்த மூவியில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் தான் வந்து படத்துடைய ஸ்டார்டிங்கில் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு அழகாக காமிச்சிருந்தாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும், ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை இப்படியும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் காமிச்சிருந்தாங்க. அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சீன் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நீங்கள் பின்னி எடுத்துட்டீங்க, உண்மையாகவே அடிச்சு தள்ளிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் சொன்ன மாதிரி அது ஃபுல்லாகவே கொஞ்சம் ரக்கட் பிளேஸ். ஏன்னா நம்ம அந்த ரோட்லேருந்து திருப்பி அந்த கிரவுண்டுக்கு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் மண், அது காற்று வேற அடிக்குது. கொஞ்சம் இப்படி பார்த்தா கண்ணில் ஃபுல்லாக அந்த செம்மண் மணல் கண்ணுக்குள்ளே போயிட்டே இருக்குது. அண்ட் ப்ளஸ் எங்கேயும் நம்ம இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டாது, ஜாஸ்தி சிமெண்ட்டக்கூடாது. ஸோ அதனால் அந்த கண்ணு ஓப்பன்லேயே இருக்கணும் எல்லா இடத்துலையும். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் அந்த டெரெயினில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பட் அதான் சீனோட இம்பேக்ட். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் பிளாக். ஸோ அது வந்து இங்கே ஒன்று முடித்தான்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டராக தான் வரும். கேரக்டரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட். கோவம் வந்துச்சுன்னா அவனை யாரையும் தடுக்க முடியாது. போலீஸை பிடிச்சா கூட அவன் தடுக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தை தான் அங்கே அவர் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சாரு. ஏன்னா அதுதான் பர்ஃபெக்டாகவும் வந்திருக்கு. அது எப்படி சார் இந்த டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக பொங்கலை பேஸ் பண்ணி இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிங்களா, இல்லை உங்கள் சிஸ்டருடைய பர்த்டேயும் அன்னைக்கு தான்? எப்படி அது அமைஞ்சது? ஒரு ஸ்பெஷல் டே. சிஸ்டர் பர்த்டேவே டக்குன்னு அன்னைக்கு நான் காலையில் ரிலீஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் லேட்டராக தான் பிகாஸ் எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ ஓப்பனிங் ஷோ போகிறது அந்த இதுலேயே இருந்துட்டோம். அண்ட் அவங்களுக்கும் புரியும், ஏன்னா எல்லாருமே தே நோ தட் எவ்வளோ நான் சினிமாவை நேசிக்கிறேன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்க தப்பாக எடுத்துக்கல. அண்ட் எல்லாருமே இதில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்கல்ல. ஸோ அதனால் அண்ட் பொங்கல் அப்படின்றது எனக்கு போன வருஷம் மிஷன் பிரமாதமான ரெஸ்பான்ஸ். சார் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஏன்னா உங்களுடைய மேனரிசம் அப்படிங்கிறது வடங்கானில் இல்லை, வடங்கானில் நீங்கள் வந்து பாலா சாரோடைய மேனரிசம் கொண்டு வந்திருக்கீங்க. பட் நீங்கள் உங்களுடைய மேனரிசம் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமாக இருக்கும். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் நீங்கள் வந்து போட்டிருப்பீங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த மிஷனில் ஒவ்வொரு ஸ்டெப், ஒரு மூவ், ஒரு லுக் கொடுக்குறது எல்லாமே அது எப்படி சார் அது கொண்டு வரீங்க? அதை அது அந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், நமக்கு அந்த டைம் என்ன எலிவேட் ஆகும், அந்த சீன் என்ன எலிவேட் ஆகும், அந்த விஷயங்கள் நம்ம பண்ணுறது தான். பட் ஆக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது உள்ளே போகும்போது திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் நடக்கும். அது கம்போஸ் பண்ணும் போது, ஏன்னா இப்போ கம்போஸ் பண்ணும் போது அங்கே ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் ஒன்று பண்ணுவார். ஆனால் நான் பண்ணும் போது என்ன சார் அது வேறு மாதிரி மாறும். ஸோ அது வந்து அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்க சிம்பிளாக சார் இது நாங்கள் பண்ணியிருக்கோம், சார் வந்துட்டாருன்னா வேறு மாதிரி இருக்கும் அப்படின்வாங்க டேரக்டர்கிட்ட காமிக்கும் போது, சும்மா கம்போஸ் பண்ணி காமிக்கும் போது. ஸோ அதுதான் எனக்குள்ளே அது திடீர்னு அந்த உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணோன்னு ஒரு வேறு ஒரு அருண் விஜய் உள்ளே வந்துடுவார். ஸோ ஐ லவ் தட். ஐ ரியலி லைக் டூயிங் இட். ஸோ அதனால் அந்த விஷயங்கள் தான் இப்போ வெளியில் தெரியுது. உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு லவ் ஜர்னல் பயங்கரமாக செட் ஆகும். அப்படியா? பயங்கரமாக செட் ஆகும். ஏன்னா சில மூவிஸ் வந்து வேற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. அதில் ஒரு சின்ன சாங் வச்சுருப்பாங்க, அதில் நீங்கள் அவ்வளோ அழகாக வந்து அதை காமிச்சிருப்பீங்க. அதே மாதிரி பாண்டவர் பூமியில் வந்து அதை லவ்வாகவும் சொல்ல முடியாது, அதை ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் சொல்ல முடியாதுங்கும் போது அதுவுமே ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதையுமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு லவ் ஜர்னல் வந்தால் நீங்கள் நடிப்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பாக பண்ணுவேன். நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே. பட் அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் இட் ஹேஸ் டு பி. சும்மா லவ் படம் பண்ணணும்னு இல்லை, அது ஏதாவது ஒரு விஷயம் அதில் இருக்கணும். அண்ட் அது ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது கண்டிப்பாக. அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கும்
இப்போ வணங்கான்ல லாஸ்ட் ஃப்ரேமுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? இங்கேருந்து இங்கே வந்திருக்கோமா பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஷோல்டரில் ஒரு டேப் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஓகே, சூப்பர். அதாவது உங்களை வந்து ஹக் பண்ணி ஷூட் முடிக்கும் போது பாலா சார் ஒரு ஹக் கொடுத்தாரு. இப்போ மீட் பண்ணி நீங்கள் அந்த ஹக்கை வாங்கினீங்களா? ஆக்சுவலாக நாங்கள் ஃபுல்லாக ட்ராவல்லையே இருக்கோம், ஃபோனில் தான் பேசினேன். இன்றைக்கி அவரை மீட் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு அவரை பார்த்துட்டு அவரோட ஆசீர்வாதத்தை ஐ திங்க் வண்டர்ஃபுல். ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். அது இந்த படம் எனக்கு ஒரு வேற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வச்சிருக்கு. ஸோ அதனால் தேங்க்ஸ் டு பாலா சார். கண்டிப்பாக. அதாவது பாலா சாரினுடைய கடின உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இத்தனை வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணதுக்கான ஒரு பெரிய கிஃப்டாக தான் நானும் பார்க்குறேன். பொங்கல் பரிசாவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வணங்கான் படம் பொங்கலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு உங்கள் எல்லாரும் முன்னாடியும் திரையரங்கில் ரொம்ப அற்புதமாக ஓடிக்கிட்டு இருக்கு, வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களோட ஆதரவோட அதுக்கு முதலோட என்னோட நன்றிகள். பொங்கல்னாவே வந்து எல்லாரும் ஒரு செலிப்ரேஷன் தான். ஸோ எங்களுக்கு இந்த வணங்கானோட சேர்ந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லாரும் அதை வரவேற்கும் போது அதை வந்து கொண்டாடும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க வணங்கான் அண்ட் வந்து உங்களுடைய பர்சனல் அண்ட் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி செய்திகள் சார்பாக வணங்கான் இந்த பொங்கல் மட்டும் இல்லை, இந்த வருஷம் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப